ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல்லேருந்து நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறன் வந்து துணி எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க முடிவு எடுத்துருந்தாங்க. அதாவது அவங்க வியாபாரத்துக்காக ஒரு தெரிஞ்ச கடைக்கு அவங்க போகிறாங்க. அங்கே போனதுமே மாறன் வந்து அந்த ஓனர்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா எனக்கு கொஞ்சம் வந்து துணி வந்து கொடுங்க, நான் அது விற்றுக்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காசு தரேன். அப்படிங்கும்போது மாறா உனக்கு இல்லாத துணியா, உனக்கு எவ்வளோ நாளும் எடுத்துக்கப்பா அப்படிங்கவோ இது கட்டதுமே மாறன் ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த ஓனர்கிட்ட ராமச்சந்திரன் வந்து சொல்லியிருந்தாங்க, மாறன் வந்து எவ்வளோ ஜவுளி கட்டாலும் நீ கொடுக்கணும், அவனால் கொடுக்க முடியல, நான் ரூபாயை கொடுக்க முடியலன்னா கூட நான் கொடுத்துருதேன், ஆனால் அதுக்காக இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாமல் இருந்துடாது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அந்த ஓனர் வந்து சொல்கிறாரு, என்னங்கய்யா நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறீங்க, அதே மாதிரிக்கு தான் மாறன் தம்பியும், நீங்கள் மாறன் தம்பிக்காக எவ்வளோ துணி கொடுக்க சொன்னாலும் நான் கண்டிப்பாக கொடுக்க தயாராக இருக்கிறேன், நீங்கள் ரூபா கூட தர வேண்டாம், மாறனால எப்போ கொடுக்க முடியுதோ அப்போ கொடுத்தா கூட போகிறோம். அப்படிங்கவும் உடனே ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, இல்லை பிஸ்னஸ் வேறு, நம்மளுடைய பழக்க வழக்கம் வேறு, அதனால மாறனால் ரூபா கொடுக்க முடியலன்னா அந்த ரூபாயை நான் கொடுத்துருதேன், ஆனால் அந்த விஷயம் வந்து மாறனுக்கு தெரிய வேண்டாம் அப்படிங்கவோ உங்கள் பையனுடைய முன்னேற்றத்துக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, அதை நீங்கள் தெரிஞ்சே பண்ண வேண்டியதானே அப்படின்னு அவர் சொல்லவும், இல்லை அப்படி தெரிஞ்சு பண்ணுன்னா அவனுக்கு எந்த வித அதாவது அக்கறையும் வராமல் போயிடும், அவன் இப்போ தான் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு அக்கறையோடு அவன் முயற்சி பண்ணுறான், அதுக்கு நான் வந்து மறைமுகமாக நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் என் பிள்ளைங்களுக்காக தானே நான் எல்லாமே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், அப்படி இருக்கும்போது என் பிள்ளைங்க நல்லா இருந்தால் தான் எனக்கு சந்தோஷமே அப்படிங்கிறாங்க. உடனே வந்து அவங்க வந்து எவ்வளோ துணி கட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறன் வந்து அந்த ஓனர்கிட்ட சொல்கிறாங்க, 2 லட்ச ரூபாய்க்கு நான் வந்து துணி எடுத்துருக்கிறேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுத்துருது. அப்படிங்கும்போது மாறா உனக்கு எப்போ எந்த வேணும்னாலும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லவும் மாறனும் ரொம்பவே சந்தோஷத்தோட அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அடுத்த நாள் வந்து அவங்க கிளம்புறாங்க. அப்போ வந்து ராகவும் கண்மணியும் பார்க்குறாங்க. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, அதாவது அவனுக்கு வண்டி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ராகவும் கண்மணியும் வந்து வீராவையும் மாறனையும் கூப்பிட்றாங்க, டே இந்த பைக்கை நீ எடுத்துக்கோடா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கும்போது, ஆமாம் இந்த வெட்டி வீராப்புக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது, நான் தான் சொல்கிறப்ப அந்த பைக்கை எடுத்துக்கோ, நீ எதுக்காக கஷ்டப்படுற அப்படிங்கவும் உடனே கண்மணி சொல்கிறாங்க, உனக்காக மட்டும் நான் பைக்கை எடுத்துக்க சொல்லலை, என் தங்கச்சி வந்து நடந்து வரக்கூடாதுல்ல அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படிங்கவும் உடனே வீரா இருந்தாங்க, என் புருஷன் சம்பாதிச்சு என்னைக்கு வண்டி வாங்குறாரோ அந்த வண்டியில் தான் நான் போகணுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கவும், ஆமாம் புருஷனுக்கேற்ற பொண்டாட்டி தான் அப்படின்னு 2 பேரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறனும் வீரா வரவும் அப்போ வந்து சைக்கிளை வந்து அவங்க துணி எடுத்து கொண்டுட்டு போகிறதுக்காக வியாபாரத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு வள்ளியும் ராமச்சந்திரன் ரொம்பவே தூரத்துலேருந்து பார்த்து சந்தோஷப்படுதாங்க. இப்போ வள்ளி சொல்கிறாங்க, பாத்தியானா மாறனுக்கு எவ்வளோ அக்கறை வந்துருச்சுன்னு, அவன் துணி எடுத்து கொண்டு போய் அவன் விற்கிறதுக்காக கிளம்புற அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இப்போ மாதிரி அவனுக்கு அக்கறை வந்துச்சு அப்படின்னு வந்து ராமச்சந்திரன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறன் வந்து வீரா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு வீரா, நம்ம வந்து துணியை ஒவ்வொரு இடத்துக்காக கொண்டு நம்ம விற்கிறதும் சரி, அதே மாதிரிக்கு நம்ம ஆன்லைன்லேயும் போட்டு விடணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்போ அதுக்கு ஒரு பேர் வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வீரா ஜவுளி கடைன்னு சொல்லி போட்டுரு அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே ராமச்சந்திரன் வள்ளியும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே வந்து வீராவும் வந்து சரின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா மாறன் வந்து அந்த புடவையை கட்டி அவங்க போஸ் கொடுத்துட்டு இருக்கவும் வீரா வந்து அதை எல்லாத்தையும் எடுத்து அவங்க வந்து இதில் ஆன்லைனில் அவங்க போட்டுட்டு இருக்கிறாங்க. சரி நான் இதுக்கெல்லாம் கொண்டு வித்துட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து இந்த துணியை எடுத்து கொண்டுட்டு ஒவ்வொரு தெருவுக்காக போய் ஒவ்வொரு வீட்டுக்காக கொண்டு கொடுக்கவும் அவங்களும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு வியாபாரம் நடக்க ஆரம்பிச்சிருது. அப்போ மாறன் வந்து ரொம்பவே சந்தோஷத்தோடு அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ வீரா கேட்குறாங்க, என்ன மாறா ஜவுளியெல்லாம் விற்றுதான்னு சொல்லி கேட்கும்போது, அது ஏன் கேட்குற, சரியான கலெக்ஷன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூபாயை கொண்டு காட்டவும் இதை பார்த்ததுமே வீரா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. பார்த்தியா என்ன இருந்தாலும் சரிதான், மாமாவோட அனுபவத்தில் அவர் சொன்னது கரெக்டாக போச்சுது, நம்ம பிரியாணி கடை நடத்தும் போது கூட நம்மளுக்கு வந்து அதாவது பிரியாணி விற்றுது ஆனால் நஷ்டத்தில் தான் போச்சுது, ஆனால் அந்த ஜவுளி பவரம் உனக்கு வந்து தெரிஞ்ச பவரம்னு மாமா சொன்னதில் எவ்வளோ பெரிய உண்மை இருக்குது பாரு, இன்றைக்கி பாரு கை நிறைய நம்மளுக்கு பணம் வந்துருச்சு, லாபமும் வந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லவும் உடனே மாறன் வந்து நினைக்கிறாங்க, ஆமாம் நான் அப்பாவை பற்றி எவ்வளோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் நீ எடுத்து சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே புத்தி வந்தது அப்படிங்கவும், ஆமாம் உனக்கு என்னைக்கு தான் புத்தி வந்தது அப்படின்னு வீரா சொல்லவும் உடனே அவங்க 2 பேரும் கலாட்டை பண்ணி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ராமச்சந்திரனும் வள்ளியும் வந்து கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, அண்ணா பாத்தியாண்ணா ஜவுளி வியாபாரத்தில் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போலுக்கு, போகிற பக்கம் பார்த்தாக்கி உனக்கே டஃப் கொடுப்பான் போலுக்கு, உனக்கு எதிராகவே ஒரு கடையை போட்டுறான் போலுக்கு அப்படிங்கவும்
சொல்லவும், என்ன வள்ளி இப்படி பேசிகிட்டு இருக்கிற, என் பிள்ளைங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், அதுதானே எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லவும், ஆமாண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி வந்து அவங்க அதாவது கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே ராமச்சந்திரன் வந்து என்ன வள்ளி வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாப்பாடு போடு அப்படிங்கவும் சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க. விஜய் வந்து அவங்க வெளியே வராங்க. அப்போ மாறனும் வீராவும் வந்து சிரிச்சுக்கிட்டு பார்த்துட்டு உடனே அவங்க எரிச்சலோட இருக்கிறாங்க. என்னது இவங்க தனியாக போனாக்கி கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா இவங்க எப்படி வீட்டில் சந்தோஷமாக இருந்தாங்களோ அதே போல தான் அந்த குடிசை வீட்டில் போய் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்க விடக்கூடாது. அதுவும் புதுசாக ஜவுளி கடை வேற திறந்துருக்கிறானா, இவனை போகிற போக்க பார்த்தாக்கி இவன் வந்து பெரிய ஆளாக ஆயிடுவான் போலுக்கு, இது நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஜய் வந்து எரிச்சலோட போகிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து பிருந்தாவையும் கார்த்தியும் தான் காட்டுறாங்க. அப்போ கார்த்தி வந்து பிருந்தா கிட்ட சொல்கிறாங்க, மாறன் இப்போ வந்து போகிற போக்க பார்த்தாக்கி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுது. அதுவும் கூட வீரா இருக்கனால எனக்கு மாறனை பற்றி நம்மளுக்கு கவலையே கிடையாது அப்படிங்கவும், அப்போ பிருந்தாவும் சொல்கிறாங்க, ஆமாம் வீராக்காவை பொறுத்த வரைக்கும் மாறன் மாமாவை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆனால் இப்போ வந்து அந்த வீட்டில் இருந்து அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே அப்படிங்கும்போது, ஆமாம் அதுதான் வீரா சொன்னால் கேட்க மாட்டுக்கால, இங்கே வீட்டுக்கு வான்னு சொன்னால் வரமாட்டேன்னுலாம் சொல்லிட்டா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே விஜய் வராங்க. விஜயை பார்த்ததுமே உடனே கார்த்தி வந்து பிருந்தா கிட்ட கோவச்சிக்கிற மாதிரிக்கு இருக்கிற அமைச்சிருந்தாங்க. என்ன விஜய் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து ரொம்பவே கவனிக்கிற மாதிரிக்கு கார்த்தி பேசவும், இதை பார்த்துட்டு பிருந்தாவுக்கு எரிச்சலாக தான் இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுறதுக்கு, இந்த விஜயோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கார்த்தி இந்த மாதிரிலாம் நடிக்க வேண்டியதாக இருக்குது, நம்மளும் அமைதியாக இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், உடனே பார்த்தோம்னா விஜய் வந்து ஆமாம் மச்சான் சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லவும், என்ன மச்சான் படுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் விஜய் படுக்க தான் போகிறேன், ஆனால் அதுக்கு இடையில இந்த பிருந்தா வந்து பேசிக்கிட்டு என்னை தொல்லைப்படுத்திக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா மேலே கொஞ்சம் எரிச்சலாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு உடனே விஜய் நினைக்கிறாங்க, உண்மையிலே கார்த்தி மச்சான் மாறிட்டாரா இல்லைன்னா மாறின மாதிரிக்கு அவர் நடிச்சிட்டு இருக்காரா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இவர் பிருந்தாவெல்லாம் சீக்கிரத்தில் வெறுக்கக்கூடிய ஆள் கிடையாது. ஆனாலும் ஒருவேளை அம்மா சொன்ன மாதிரிக்கு நம்ம இவர்கிட்ட பாசமாக இருக்கிறனால இவர் உண்மையிலேயே வந்து மாறி இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்குள்ளே ஒரு குழப்பம் இருந்துட்டு இருக்குது. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து கண்மணி ராகவி தான் காட்டுறாங்க. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, என் தங்கச்சி எப்படிலாம் இருந்தா தெரியுமா, ஆனால் வந்து அவள் இன்னைக்கு இப்படி கஷ்டப்படுறத பார்த்தாக்கி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து ராகவ் சொல்கிறாங்க, அப்படிலாம் நீ சொல்லிட்டு இருக்காத, வீரா சொல்கிறதுலே ஒரு உண்மை இருக்க தான் செய்யுது, என்ன இருந்தாலும் சரி தான் கூடிய சீக்கிரத்திலே அவங்க முன்னேறி காட்டுவாங்க. வீரா வந்து அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது, வீரா வந்து மாறனையும் மாற்றுவா, அதே மாதிரிக்கு அவளுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்க, விஜய் வந்து அடுத்தது மாறனுக்கு என்ன பிரச்சனைலாம் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.